போலி சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் போலி. இதில் எடுத்துக்காட்டாக 2 சொற்களை பார்க்கலாம். அறம், அரண். இந்த 2 சொற்களையும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரெண்டுத்துக்கும் ஒழுக்கம், நீதி, நேர்மை, கடமை, நல்ல பண்புகள் இதை தான் வலியுறுத்துது. இப்போ இந்த சொல்லில் கடைசி எழுத்து மாறி இருக்குது. அப்படி மாறி இருந்தாலும் பொருள் மாறாமல் இருக்குது. அதனால் இது போலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த போலி முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையில் வருது. முதற்போலி அப்படின்னு சொன்னாக்க ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து மாறினாலும் அதனுடைய பொருள் மாறுபடாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் முதற்போலி. எடுத்துக்காட்டு மஞ்சு, மைஞ்சு. அதே போல் இடைப்போலி அப்படிங்கிறது சொல்லினுடைய 2வது எழுத்து மாறி இடையிலுள்ள எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு இடைப்போலி அப்படிங்கிறது பேர். எடுத்துக்காட்டு பாருங்கள், அமைச்சு, அமைச்சு. இறுதிப்போலி அப்படிங்கிறது சொல்லினுடைய இறுதி எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இறுதிப்போலி அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு அகம், அகன். இங்கே இம் முதல் சொல்லில் இம் அப்படிங்கிற எழுத்தும் 2வது இன் அப்படிங்கிற எழுத்தும் மாறி வந்திருக்குது. இப்படி போலி 3 வகையாக வரும். இது மட்டும் இல்லாமல் முற்றுப்போலி அப்படிங்கிற ஒரு வகையும் இருக்குது. இதில் ஒரு சொல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் மாறி வந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் முற்றுப்போலி. எடுத்துக்காட்டு பாருங்கள், 5, 5. இந்த சொற்களில் அத்தனை எழுத்துக்களும் மாறி வந்திருக்கு. இருந்தாலும் 2 சொற்களும் ஒரே பொருளை தான் தருது. அப்படி ஒரே பொருளை தருவதனால இதுக்கு பேர் முற்றுப்போலி அப்படிங்கிறது பேர்.